வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி வணக்கம் கூறிக்கொண்டு, இன்றைக்கி எஸ்ஐஆர் அந்த ஃபார்மு நம்ம வீட்டில் 4 பேர் 4 பேரோட ஃபார்மையும் ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம். ஒரு வாரமாக நினச்சிட்டு இருக்கோம். டைமும் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. அதனால் இன்றைக்கி எப்படியாவது ஃபுல்லப் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம். முடிவெடுத்தேன். அப்புறம் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா? அது ஒரு பக்கெட்டு. அது இந்த காணொலிகள்லாம் வருதா அப்படின்னு காணொலிகள்லாம் போட்டு பார்க்கும்போது, ஒரு காணொலியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் மேலே இருக்கிறது மட்டுமே ஃபில்லப் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சால் எல்லாமே ஃபில்லப் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டினா மேலே இருக்கிறது மட்டும் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லி இப்போ புதுசாக ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை மட்டும் பண்ணி கொடுங்க. அப்புறம் கீழே பிஎல்ஓஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆஹா இது ஒரு பரவாயில்லையே, இது ஒரு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணால் அந்த பிஎல்ஓ அம்மாவுக்கு அடித்தேன். அவங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எடுத்து சார் நீங்கள் மேலே உள்ளது மட்டும் கொடுத்தா போதும் சார், நாங்கள் எல்லாம் கீழே எல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ரைட்ரா அப்படி இதில் ஒரு நல்ல சூப்பர்ரா அப்படின்னு நினச்சிட்டு, இன்றைக்கி மழை வேறு பெய்யுதா, இன்றைக்கி வியாபாரத்துக்கு வேறு போகல, இப்போ கூடையவே கட்டலை, கூடையில் கட்டிட்டு வியாபாரத்துக்கு போவோம், இன்றைக்கி கூடையே கட்டலையா, இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, சரி பரவாயில்ல இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிடலாம், நீ மழை வேறு வருது, வெளியே எந்த வேலையும் பார்க்க முடியாது, வியாபாரத்துக்கு போக முடியாது, ஏன்னா கூடையை கழட்டி வியாபாரம் பண்ண முடியாது, வெங்காயம் பண்ணுறது வெங்காயம் வரமா, கூடையை எடுத்துகிட்டு தாரப்பாயை எடுத்துகிட்டு வெங்காயத்தை எடை போட்டு மூடணும் அப்படின்னா அது செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் வெங்காயத்தை வியாபாரத்துக்கு போகல, சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஃபில்லப் பண்ணி போட்டோலாம் ஓட்டி நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தாக்கா நாளையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நல்லா மேலே இருக்கிறது மட்டும் தான் ஃபில்லப் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காலம் மட்டும் தான் ஃபுல்லப் பண்ணால், 2வது காலம் 3வது காலம் ஃபுல்லப் பண்ணல, அதுதான் வேணான்னு சொல்லிட்டாங்களா. அங்கே போய் கொடுத்தா ஓகேங்க இது சூப்பராக ஃபில்லப் பண்ணியிருக்கீங்க, இதில் நாங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டாங்க. கையெழுத்து போட்டோம், எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா, இல்லை உள்ளே போகும்போதே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. நம்ம எந்த நோக்கத்தை எந்த வேலைக்காக போகிறோமோ அதில் தான் முழு கவனம் இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கட்டிடத்துக்கு பின்னாடி பெரிய பில்டிங்கு, ஒரு என்னமோ இது செமினார் கால் மாதிரி எவ்வளோ பெருசுங்க. அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 200-300க்கு மேற்பட்ட பிஎல்ஓக்கள் உட்காந்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் அந்த அரங்கத்துக்கு வெளியே அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. மாநகராட்சி கமிஷனர் வேறு மேலே உட்காந்துருக்காரு. அது யாருங்க உட்காந்துருக்கிறது மேலே, எல்லாத்துக்கும் டாப்பில் உட்காந்துருக்காரு, அவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் தான் கமிஷனர் அப்படிங்கிறாங்க. என்னடா அது, இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதுக்கு இவ்வளவு பேப்பரு, இவ்வளவு ஆட்கள் வேலை செய்கிறாங்களா? ஆமாம், இப்போ என்ன 6 கோடி பேர்த்து 6.5 கோடி பேர்த்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. வேலை செஞ்சு தான் ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா 3.5 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னு, கிட்டத்தட்ட 6 கோடி பேர் 6.5 கோடி 7 கோடி பேர் இருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே ரேஷன் கார்டு இருக்குது போல் இருக்குது. அதனால் அவ்வளவு பேர்த்துக்கும் நம்ம ஃபார்ம் கொடுத்தாகணும், அதை வாங்கி ஆகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளவு பேர்த்துக்கு சம்பளம், அரசு பணம், மக்களுடைய வரி பணம் பார்த்தீங்கன்னா பகீருங்குது. ஐயோ என்னடா அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியிலேயே இது ஒரு 4வது மிகப்பெரிய சிட்டி. இந்த திருச்சியிலேயே இவ்வளோ ஜனங்கள் உட்காந்துருந்தாக்கா, இவ்வளோ பிஎல்ஓக்கள் இருக்காங்க, இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஒரு ஹாலே ரொம்பிருச்சு. அவ்வளோ பெரிய ஹாலு, பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி அந்த பெரிய ஹாலே ரொம்பிருச்சு. அது இல்லாமல் வெளியே வேறு உட்காந்து எழுதுகிறாங்க. இது இல்லாமல் சிறப்பு கூட்டங்கள் போடுறாங்க, முகாம்கள் போடுறாங்க, இவ்வளவும் போடுறாங்க. இவ்வளவு போட்டும் இவ்வளோ ஆட்கள் வேலை செஞ்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போச்சு. இவ்வளோ ஆட்கள் இப்போ பொதுவாக எடுத்துங்க, நம்ம மாநகராட்சி ஆஃபீஸுகளையும் சரி, நம்ம வங்கியிலே வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டேட் பேங்கில் கூட பாருங்கள், இடமலைப்படிப்புதூரில் இருக்கிற ஸ்டேட் பேங்கில் கூட பாருங்களேன். இந்த ஸ்டேட் பேங்கில் பார்த்தீங்கன்னா மேலாளர்கள்லாம் 7 மணி 8 மணி வரைக்கும்லாம் வேலை பார்க்குறாங்க. மாநகராட்சி ஆஃபீஸில் 9 மணி 10 மணி 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுது அவங்க வேலையை விட்டு வரத்துக்கு. அங்கேயே வீட்டுக்குள்ளே சொல்லலை, ஆஃபீஸை விட்டு கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது 7:30 மணி 8 மணி 8:30 மணி கூட ஆயிடுதுங்க லேடிஸ் உழவுக்கும். அப்போது வேலை பளு அதிகமாக இருக்குது. ஆட்கள் பற்றாக்குறையில் தான் மாநில அரசும் சரி மத்திய அரசும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மேலே மேற்கொண்டு இந்த வேலைகளை திணிக்கிறது, இந்த மாதிரியான எஸ்ஐஆர் வேலைகளை திணிக்கிறது.
அவர்களை பாடாப்படுத்துவது. அவர்களுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுப்பாங்க, எவ்வளோ ஊதியம் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஊதியம் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஊதியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலவன்ஸுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் இது ஒரு மன அழுத்தமான ஒரு வேலை. எப்படின்னா ஃபார்மை கொடுக்கணும், அதை எழுதி வாங்கணும், அது சரியாக எழுதணும், அது சரியில்லாதது சரி பண்ணணும், சரி பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் ஏற்றணும், சிஸ்டத்தில் ஏற்றி கரெக்டாக ஃபார்மிங்கை அது கரெக்டாக வேலை செஞ்சு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஓட்டு லிஸ்ட்டில் பேர் வரலன்னா இவன் கற்றுவான், அதை கரெக்டாக எழுதலைனாக்கா மேலேருந்து அவங்க கற்றுவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், அது பிஎல்ஓ வேலை. அப்போது அரசுக்கு வேலைக்கு ஆட்கள் பத்தவில்லை, எடுக்க முடியல, எடுத்தால் சம்பளம் கொடுக்கணும், அதனால் எல்லாமே கான்ட்ராக்டில் விட்றாங்க. இப்போ இதில் வேலை செய்கிறவங்க பூரா கிட்டத்தட்ட பிஎல்ஓக்கெல்லாம் அரசு ஊழியராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க ஏதோ கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு ஜாப் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆட்கள் பற்றாக்குறையில் இருக்கும்போது இது இவ்வளவு பெரிய வேலை நமக்கு தேவையா இந்த வளர்ந்த இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இவ்வளவு ஆட்களை கசக்கி பிழிந்து பொதுமக்களை கசக்கி பிழிந்து அப்படி ஓட்டு திருடணுமா அப்படின்னு நினைக்கும் போது மனசு பகீருங்குது. அப்போது இதுக்கு என்ன வழி, என்ன வச்சுருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறது வேறு, அது பெரிய பெரிய விஷயங்கள். ஆனால் என்ன பண்ணணும்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்தவர்கள் பெயரை நீக்க வேண்டும், புதிதாக வருபவர்களை சேர்க்க வேண்டும், சம்பந்தமில்லாத எக்ஸ்ட்ரா கள்ள ஓட்டுகள் இருந்தால் அதை நீக்கணும். இது 3 தான் வேலை. இந்த 3 வேலைக்கு தான் இவ்வளவு ஆட்கள், இவ்வளவு அடிப்பொடிகள், இவ்வளவு பஞ்சாயத்துகள். சரி, ரைட், அது ஒரு இருக்கட்டும். இப்போ ஆதார் கார்டோட பேன் கார்டை மிக்ஸ் பண்ண சொன்னீங்க, ரைட்டு. எதுக்கு? ஒருத்தன் ஒரு சென்ட் இடம் வாங்குறான்னு வை, அவன் எவ்வளோ சென்ட் வாங்குறான் அப்படிங்கிறது பேன் கார்டும் ஆதார் கார்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நீட்டாக என்ன பண்ணும், ஆதார் கார்டு மூலமாக அப்படியே பேன் கார்டு வழியாக போய் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ ஒருத்தன் 4 இடம் 5 இடம் வாங்குறான், 10 இடம் 15 இடம் வாங்குறான், அதில் சொகுசான வீடுகள் கட்டுறான், அப்ரூவல் கூட இப்போல்லாம் ஆதார் கார்டு கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்போ ஆதார் கார்டோட பேன் கார்டை மிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா அப்போது இந்த எங்கெங்கே என்னென்ன சொத்துக்கள் வாங்கப்படுது, யார் பேரில் வாங்கப்படுது, எவ்வளோ வாங்கப்படுது, என்னென்னைக்கு வாங்கப்படுது, எல்லா விவரங்களும் ஆதார் கார்டு வழியாக அப்படியே பேன் கார்டு வழியாக போய் பேன் கார்டு வழியாக நேராக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும், அவன் கண்டுபிடிச்சிருவான். ரைட்டா? அதுக்காக தானே ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்க சொன்னீங்க. ரைட்டு, அது இணைச்சி கொடுத்தாச்சு. இப்போ யாரும் அதிகப்படியான இடங்கள் வாங்க முடியாது, அவங்களுக்கு ஒரு அளவுகள் இருக்கும், அந்த அளவுகளுக்குள்ளார இடத்த வாங்கிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. சரி, இந்த ஐடியாவை ஏன் ஆதார் கார்டோட ஓட்டர் ஐடியை இணைக்கக்கூடாது? அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல, ஓட்டு திருட முடியாது, அதுதான் மேட்ரு. அதனால தான் இணைக்காமல் இருக்காங்களோ. ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்கலான்னா அப்படியே நாங்கள் கொதிச்சு எழுந்துச்சு, அதுக்கு நாடே கொதிச்சு எழுந்துருச்சு, பெரிய பெரிய ஆளுங்க கொதிச்சாங்க, இதுக்கு அவ்வளோ ஃபைன், இவ்வளோ ஃபைனு, இத்தனை நாள் கூட இணைக்கணும், அத்தனை நாளுக்குள்ளே இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்க வச்சாங்க. ரைட்டு, இணைச்சிட்டோம். ஏன் அந்த கொதிப்பு இந்த தேர்தல் அட்டைக்கு ஏன் வரல, ஓட்டு போடுற அட்டைகளை ஓட்டர் அட்டைக்கு வரல, ஏன் சிறப்பு அந்த வாக்காளர் அட்டை டிஜிட்டல் அட்டை அதில் அதை ஏன் இணைக்கக்கூடாது? அதை இணைச்சோம்னா திருட்டு ஓட்டு போட முடியாதுன்னு தானே, அது அப்படி தான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான், பெரிய மனிதர்களுக்கு தான், அறிவாளிகளுக்கு தான் தெரியும், நம்ம ஒரு சாதாரண மனிதன். இப்போ இணைக்கலாம்ல, ஏன் இணைக்க முடியாது, இணைக்கக்கூடாது, ஏன் இணைக்கலாம், ஏன் இணைக்கக்கூடாது, ஏன் இணைக்கலாம்ல, இணைக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் கட்டுக்கட்டும். அடுத்தாப்புல நீங்கள் பாருங்கள், இந்த பிறப்பு இறப்பு இதுக்கு சான்றிதழ் வாங்குறாங்க. பிறந்தாலும் சான்றிதழ் வாங்கிடுறான், இறந்தாலும் சான்றிதழ் வாங்கிடுறான். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி, தேவைன்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வேலாம், நல்லா படித்தவர்கள் அப்படி அவங்க மட்டும்தான் விவரம் தெரிஞ்சவங்க, அவங்க மட்டும்தான் இந்த கார்டெலாம் வாங்குவாங்க. இந்த அட்டையெல்லாம் வாங்குவாங்க. எந்த அட்டை? பிறப்பு இறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஜாதி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம்
25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலர் தான் வாங்கிட்டாங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் மாறி போச்சு. எல்லாரும் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸ்கூலில் சேர்க்கணுன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறான். அப்போ அந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் அந்த டெத் சர்டிஃபிகேட்டும் வாங்குறதுக்கு மாநில அரசினுடைய கைகளில் இருக்குது. மாநில அரசு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் இந்த ஓட்டர் ஐடியோட இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிகிறோம்ல, ஏன் இதை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது? ஜாயின் பண்ணிட்டா எத்தனை பேர் எந்த இதில் இப்போ ஜாயின் பண்ணும்போது ஒன்று கேட்பாங்க, இந்த பாகம் எண், போக்குவரத்து, அதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஓட்டர் ஐடியை கொண்டு வாங்க, நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோங்க. நம்ம இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார், டெத் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் அப்படின்னா, டெத் சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ டெத் சர்டிஃபிகேட் வாங்க வரதுனாக்கா கம்பல்சரி ஓட்டர் ஐடி கொண்டு வந்திருக்கணும். அந்த ஓட்டு போடுற லிஸ்ட்டை வந்து பேப்பரை கையில் வச்சுக்கங்க, அந்த பேப்பரையும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டா அதையும் கேட்கலாம். அப்போ ஓட்டு போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ என்ன செத்து போயிட்டார், இப்போ எங்கள் அப்பா பேர் சின்னையா செத்து போயிட்டார் அப்படின்னா, முருகேசன் அவங்க அப்பா சின்னையா செத்து போயிட்டார், அவர் வந்து இத்தனாவது பாகம், இத்தனாவது வருஷம், இத்தனாவது இந்த சட்டமன்ற தொகுதி அந்த சீட்லேயே இருக்கும். இல்லைன்னா அந்த நீங்கள் ஆதார் இருந்தால் உங்களோட ஓட்டர் ஐடியில் அடித்து கொடுத்துருங்க. அடித்து கொடுத்துட்டு நீங்கள் மாநகராட்சியில் டெத் சர்டிஃபிகேட்டோ வாரி சர்டிஃபிகேட்டோ வாங்க போகும்போது இதை எடுத்துகிட்டு வந்துடுங்கப்பா, ஓட்டர் ஐடி எடுத்து வந்துடுங்க, இந்த விளக்கங்களை எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொன்னிட்டோம் அப்படின்னா, அந்த ஓட்டர் ஐடியை அதில் பதிவு பண்ணி டெத் சர்டிஃபிகேட், நான் இப்போ என்ன டெத் சர்டிஃபிகேட் கேட்குறேன், டெத் சர்டிஃபிகேட்டோ இல்லை வாரிசு இல்லை இது நம்ம அந்த பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்றா கொடுத்துடலாம். அப்போ இது வந்து ஸ்டோர் ஆகி இந்த வீட்டில் இன்னாருடைய பேரில் இத்தனை நம்பர் பாகத்தில் இத்தனை நம்பர் இந்த ஐடி கார்டு, இந்த ஆதார் கார்டு, இந்த ஓட்டர் ஐடி கார்டு, இந்த விலாசத்துக்காரருக்கு குழந்தை பிறந்திருக்குது, இல்லை பெரியவங்க இறந்துருக்காங்க, ஏதாவது ஒன்று அதில் வந்து மிங்கிள் ஆகிரும். நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரிலாம் எல்லாம் ஒரே சிப்பில் இது பண்ணிடுறாங்க. அதில் என்ன ஒன்று திருடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது செய்யலாம் செய்யாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை செஞ்சிடலாமுல்ல, அது செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ போட்டு இவ்வளவு மனிதர்களை போட்டு கசக்கி வேலை வெட்டிக்கு போகாமல் பிஎல்ஓ எங்கே இருக்காங்கன்னு தேடி அவங்களாலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர முடியாமல் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயாங்க எடுக்க முடியும். எத்தனை வீட்டில் போய் எடுக்க முடியும்? போகும்போது இருந்தால் தான் போச்சு, இல்லைன்னா இல்லை. ஒரு இடத்துல உட்காந்து பொதுவாக ஒரு இடத்துல உட்காந்து எழுதுவாங்க, ஏன்னா முகாம் மாதிரி ஒரு இடத்துல போட்டு எழுதுவாங்க. இவ்வளோதான் பண்ண முடியும். அதை விட்டு வீடு வீடாக போய் எழுது அப்படின்னாக்கா அவங்க எப்படி எழுத முடியும்? எத்தனை பேர்த்துக்கு பதில் சொல்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பதில் கேட்பாங்க? இதெல்லாம் அரசு உயர் பதவிகளில் இருக்கிறவங்க, தேர்தல் கமிஷனராக இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் இந்த வழியெல்லாம் தெரியாது. பிஎல்ஓ படுற கஷ்டமெல்லாம் தெரியாது. இந்த பிஎல்ஓ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா இப்போ 4 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க. இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினால 4 பேரா 5 பேராக செத்துருக்காங்க இது வரைக்கும் இந்தியா பூராவுமே, இந்த மன அழுத்தம் தாங்காமல். அப்போது இந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழி? ஏன் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை 20 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க? தீவிர சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தம் வந்து எதுக்காக செய்கிறீங்க? இது கண்டுபிடிக்க தானே. அது கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரிலாம் மிங்கிள் பண்ணிட்டாக்கா மாநகராட்சி டெத் சர்டிஃபிகேட் வாரி சர்டிஃபிகேட் கொடுக்குறதோட கொண்டு போய் ஓட்டர் ஐடியை மிங்கிள் பண்ணாக்கா கரெக்டாக தெரிஞ்சு போயிடுது. எல்லாம் வந்துடுது உங்களுக்கு கம்ப்யூட்டரில். இப்போல்லாம் வந்து இப்போ யாரும் கையில் எழுதி கொடுக்குறதில்ல, எல்லாம் வந்து ஆன்லைன் தான். எல்லாம் ஆன்லைனில் தான். டெத் சர்டிஃபிகேட் வாரி சர்டிஃபிகேட் போகிற ஆன்லைனில் தான். அப்போ ஆன்லைனில் எல்லாம் வந்துடும்ல. இது நேராக கொண்டு ஒரு ஒயரை கொண்டு ஜாயின் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? மாநில அரசில் கேட்டால் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கை பூரா நீங்கள் எப்போயுமே நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ஃபார்முக்கு செய்ய வேண்டியதில்லை. அதிலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும், பதிவாயிரும். ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க? ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? பேன் கார்டோட ஆதார் கார்டோட பேன் கார்டை அட்டாச் பண்ண சொன்னால் நீங்கள் ஏன் ஓட்டர் ஐடி அட்டாச் பண்ண சொல்ல வரல? நீங்கள் அதுக்கான ஃபெசிலிட்டி என்ன, அதுக்கான மூலம் என்ன, அதுக்கான மந்திரம் என்ன, அதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளான தேவையான வகையில் செஞ்சு கொடுத்து அது மாநில அரசோட ஒத்துழைப்போட இதை அமல்படுத்திடலாம்ல. எஸ்ஐஆர் தேவையில்லை. எத்தனை பேரோட பொழப்பு கெடுது, எத்தனை பேரோட வாழ்க்கை கெடுது, எத்தனை பேரோட வசதி கெட்டு போகுது. இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய பொருளாதார கொள்கை, இந்த உலகமய மக்கள் தாராளமயக்கமல் இதன் கீழே ஒருத்தன் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அப்போ அதெல்லாம் தூக்கிக்கிட்டு இருந்து ஒவ்வொரு பேப்பராக தேடி எடுத்துக்கிட்டு 2002 ஓட்டு போட்டியா, 2005 ஓட்டு போட்டியா, 2030 செத்தியா, 2022 இருக்கியா, உயிரோடு இருக்கியா, வாழ்ந்தியா, செத்தியா, இதெல்லாம் எவ்வளவு கேள்விகள் கேட்பீங்க, எவ்வளோ பதில் சொல்கிறது?
அதெல்லாம் அதனால் வந்து ஒன்று இந்த மிங்கிள் பண்ணுங்க, இல்லை அப்படின்னாக்கா எஸ்சிஆரே எடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற ஆதார் அட்டை கொடுத்தீங்க, நாங்கள் எதையுமே கேட்கல. ரேஷன் கார்டு கேட்டோம், ரேஷன் கார்டு நாங்கள் கேட்டோம் மாநில அரசினுடைய உதவிகளை பெறுவதற்கு, இந்திய அரசினுடைய உதவிகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு கம்பல்சரி கேட்டோம், மக்கள் கேட்குறோம், அது கொடுக்குறீங்க. பேன் கார்டு கேட்டோமா, ஓட்டர் ஐடி கேட்டோமா, ஏடிஎம் கார்டு கேட்டோமா, ஆதார் கார்டு கேட்டோமா, ஏதாவது கேட்குறோமா மக்கள்? நீங்களா கொண்டு வரீங்க, நீங்களா கொடுக்குறீங்க, நீங்களா வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ இத்தனையும் எதுக்கு? இன்கம் டேக்ஸ் கார்டு எதுக்கு, ஓட்டர் ஐடி கார்டு எதுக்கு, ஆதார் கார்டு எதுக்கு, ஏடிஎம் கார்டு எதுக்கு? எவ்வளவும் மக்களை ஏமாற்றுவதற்கு, பொய் சொல்வதற்கு, மக்கள்கிட்ட வந்து திருடுறதுக்கு. ரேஷன் கார்டு இருந்த வரைக்கும் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் கேட்கல. வேணும்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டான், அவன் பாட்டு பணத்தை போட்டுனா அவன்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு அவசியம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க. பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி ஆதார் கார்டு எடுக்க வச்சிங்க. கடைசியில் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? ஆதார் கார்டு செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது, லைசன்ஸு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, இது செல்லாது, எதுவுமே செல்லாது. அப்புறம் என்னதுக்கடா செல்லாததை கொண்டாந்து கொடுக்குறீங்க? ஆதார் கார்டு கொடுத்தது நீ தானே, ஏடிஎம் கார்டு கொடுத்தது நீ தானே, ஓட்டர் ஐடி கொடுத்தது நீ தானே, எல்லாம் கொடுத்தது நீ தானே. மாநில சர்க்கார் என்ன கொடுத்துச்சு? ரேஷன் கார்டு மட்டும் கொடுத்துச்சு. அதுவும் கலைஞர் தான் கொண்டு வந்தார் எல்லாத்துக்கும். ரேஷன் கார்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா அந்த கார்டுகள்லாம் ஒன்று ஒன்றா வரப்போ இதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. நீ கொடுப்ப, நீயா கொண்டாந்து கொடுப்ப, அதுக்கு மக்கள் வரி பணத்தை எடுத்து 10,000 கோடி 20,000 கோடி ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி ஆதார் கார்டு கொடுப்பீங்க, ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி பேன் கார்டு கொடுப்பீங்க, ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே பணத்தை எடுக்கக்கூடாதுமீங்க, 3 தடவைக்கு மேலே எடுத்தால் ஃபைன் போடுவீங்க, அதே பேங்கில் தான் எடுக்கணும், அடுத்த பேங்கில் போய் எடுக்கக்கூடாது அப்படிம்பீங்க. யூபிஐயில் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணால் வரி டேக்ஸ் போடுவோம் அப்படிம்பீங்க. இவ்வளவும் செய்வீங்க, ஒரு நூலை விடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க. நீங்களா கொடுப்பீங்க, நீங்களா செல்லாதுமீங்க. என்னங்கடா உங்கள் தந்திரம்? ஏன்னா ஓட்டை திருடுறதுக்கு எதெல்லாம் பண்ணுறதுன்னு ஒரு அவசியம் இல்லையா? பிஎல்ஓகளோட கதையை போய் பாருங்கள். ஃபார்மை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இப்போ நானே 10 கேள்வி கேட்குறேன் அந்த அம்மாட்ட. என்னை மாதிரி 10 பேர் கேட்டால் அந்த அம்மா 100 பேர்த்துக்கு எப்படி பதில் சொல்கிறது? பாவம் இல்லை அதெல்லாம். ஒழுங்காக ஃபார்மையும் கொடுக்க மாட்டீங்க, அது எப்படி திருத்தணும்னு ஆரம்பத்திலே சொல்ல மாட்டீங்க. பாதி முடிஞ்சதுக்கப்புறம் வெந்து வேகாததுக்கப்புறம் இது மட்டும் மேலே இருக்கிறது மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதும், கீழே இருக்கிறத பிஎல்ஓஸ் ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது. மக்களை ஒரு பக்கத்து வதைக்கிறது, அரசு ஊழியர்களை ஒரு பக்கத்து வதைக்கிறது, கடைசியில் ஓட்டை திருடுறது. திருடமாக ஆட்சியில் உட்காந்துக்கிறது. இந்த பொழப்புக்கு வணக்கம்.